லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு 2 பேராகிராஃப் நம்ம பார்த்தோம். அதுல வந்து இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்ல வந்து அ நெறைய தேவன் வந்து வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் குடுத்திருப்பாரு. ஸோ, அது வந்து ஒரு நிழலா மாத்திரம் இருக்கும். அதுல வந்து ஒரு சடங்குகளா வந்து நடந்துச்சு. ஸோ, அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரியல. ஸோ அதே சிந்தனையோட அ இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கே அவங்க வேற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வேற ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஆனா, அம் இயேசு கிறிஸ்து வந்து அவரு சொன்ன ட்ரூத் வந்து இவங்களால அந்த டைம்ல ஏத்துக்க முடியல. அம் அதனால அவங்க வந்து அத விசுவாசியாம போயிட்டாங்க. ஸோ, அ புறஜாதியாருக்கு வந்து அந்த சத்தியம் வந்துச்சு. அவங்களுக்குமே வந்து சீஷர்களுக்குமே இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரியல. அ பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, இயேசு என்னலாம் சொன்னாரு, தேவனுடைய திட்டங்கள குறிச்சு அதுக்கப்புறம் நெறைய அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பிரதர். தேங்க் யூ. ஓகே சிஸ்டர். ஸோ நம்ம குறிப்பான பாட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். இருந்த போதிலும் அப்போஸ்தலர்கள் இந்த லைன்ல இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதேதான் பிரதர், அதேதான். ஓகே, ஓகே. ஸோ விருப்பமுள்ள சகோதரர்கள் இதை படிச்சு உங்களுடைய கருத்து. உங்க ஆடியோ திரும்ப பிரதர், உங்க வாய்ஸ் நல்லாவே கேட்கல பிரதர். என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்கன்னு சரியா புரியல பிரதர். ஓகே, ஓகே. நான் இது கூலர் போட்டிருந்தேன், அதனால கேட்கல. சரி, ஓகே, ஓகே. விருப்பமுள்ள சகோதரர்கள் நீங்க பேராகிராஃப் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இருந்த போதிலும் அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு சபையில் மக்களில் அநேகர் வேத விளக்கை தள்ளி தங்களை வழிநடத்த மனுஷ போதகர்களை தங்களுக்கு நியமித்துக் கொண்ட போது அந்த போதகர்கள் தங்களை பெருமையினால் உயர்த்தி தேவனுடைய சபையின் தங்களுக்கு பதவிகளையும் பட்டங்களையும் சூட்டிக் கொண்டதோடு கூட சபையை ஆளுகை செய்ய தொடங்கினர். இவர்கள் தேவ வார்த்தைக்கு விரோதமாக குருக்கள் என்று மற்றவர்களால் தாங்களே மேன்மைப்படுத்தியதுடன் இவர்களே தங்களை சரியான விசுவாசத்தில் வழிநடத்துபவர்கள் என்று மிதமிஞ்சி மதிக்கப்பட்டனர். இப்படியாக தவறே இல்லாத தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் நிராகரிக்கப்பட்டு தவறுகள் நிறைந்த மனுஷ போதனைகளால் மிதமிஞ்சி மதிக்கப்பட்ட போப்பு மார்க்கம் என்னும் ஒரு மாபெரும் அமைப்பு அச்சமயத்தில் உருவெடுத்தது. பிரதர், இந்த விஷயங்கள் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த யுகங்களுக்குரிய இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி வந்து மெஸ்ஸியாவை வந்து அவங்க ஏத்துக்க மனசு இல்லாம இருந்தாங்கன்னு இப்ப போன வாரத்துல எல்லாம் பார்த்தோம். இப்ப எப்படி அந்த போப்பு மார்க்கம் உள்ள வந்திருக்கு அப்படின்னா, இந்த பேரால நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டு அப்போஸ்தலர்கள்லாம் மரிச்சதுக்கு அப்புறம் அந்த இருண்ட காலம்ன்ற சொல்ற அந்த 1660 வருஷங்கள் வந்த டைம்ல வந்து வேத வசனமே யாருக்குமே கிடைக்க கூடாத ஒரு காலம் வந்திருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து அந்த ரோம அந்த ராஜ்யம் பரிசுத்த ரோம பேரரசு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த பாதிரிமார்கள் அவங்க அந்த போப்பு மார்க்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள அந்த வழிகளை நியமிச்சுக்கிட்டு தேவனுடைய நாமம் கிறிஸ்துவனுடைய நாமம் எந்த விதத்திலையும் அவங்களுக்கிட்ட வரக்கூடாதுன்னு அப்பேதான் நிறைய சொல்லி எல்லாரையும் ரத்த சாட்சியா நிறைய சீசர்களும் அப்போஸ்தலர்களும் மரிச்சாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பெருமைய தலை தூக்கிட்டு அவங்க தாங்க தான் வந்து இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல அவங்க வந்து நல்ல பரிசுத்தமா ஜீவிக்கிற மாதிரியும் இந்த பதவிகளும் பட்டமும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்படிதான் அவங்க சபைகளை ஆளுக தொடங்கினாங்க. அதுவும் இல்லாம தேவனுக்கு விரோதமா எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணாங்க. அப்படின்னும் போது பரலோகத்துல பிதான்னு வேற யாரையும் சொல்லாதீங்க, பரலோகத்துல இருக்கிறவர் தான் உங்களுக்கு பிதா
மற்ற பூலோகத்துல இருக்கவங்கள நீங்க சொல்லாதீங்க அப்படின்லாம் வேதத்துல நம்ம மத்தேயுல படிக்கிறோம். அப்புறம் போதகரே அப்படின்லாம் சொல்லாதீங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் தங்களை குருக்கள்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஆஹ் அந்த கட்டுக்கதைகள்லாம் நிறைய அவங்க அந்த போதனைகளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. எப்படின்னா நரகம், ஆத்துமா அழியாதது, அப்புறம் இன்னும் திருத்துவம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல தான் உள்ள வந்திருக்கு போல இருக்கு. அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய வசனங்கள் டோட்டலா நிராகரிக்கப்பட்டிருக்கு. பைபிளையே தொடக்கூடாது, பைபிளையே படிக்க கூடாது, வேதத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக ஒரு முத்திரிகை போட்டப்பட்ட அந்த காலம் போல அந்த டைம்ல இருந்திருக்கு. அந்த போப்பு மார்க்கம்ன்றது ஒரு பெரிய அமைப்பா உருவெடுத்து அவங்க தங்களுடைய காரியங்களை வந்து நிலைநாட்டி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் பிரதர். இது வந்து வேதாகமம் டோட்டலாவே மறைக்கப்பட்டு வேதாகமம் டோட்டலாவே மறைக்கப்பட்டு அந்த போப்பு மார்க்கத்துல எல்லாத்தையுமே அவங்க மாத்தி இருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் மாத்தி வேதத்துக்கு இதுவா இசைவா இல்லாம அதுக்கு அவங்களுடைய சுய கருத்துக்களை நிறைய இதெல்லாம் அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது. இந்த போப்பு மார்க்கம் பண்ண விஷயங்கள் எல்லாம் முக்காவாசி அந்த லத்தீன் பாஷையில தான் அவங்க அதை படிப்பாங்களாம். அது தமிழ்ல கூட மற்ற எந்த லாங்குவேஜஸ்லயும் இல்லாதம அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம்ன்றது. ஓகே சார், அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இன்னும் கருத்துக்கள் இருந்தால் அடிஷ்னல் கமெண்ட் ஷேர் பண்ணலாம். பிரதர், இந்த பேராகிராஃப்கான சில வசனத்தை நம்ம பார்ப்போம். அதாவது அப்போஸ்தலர்கள் மரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தப்பான போதனை எல்லாம் வந்துச்சு. சோ இதுக்கான வசனம் வந்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்து இராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அப்புறம் 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட உயருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 3 மற்றும் 4ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்புறம் போப் மார்க்கத்தை பத்தி டேனியல்ல கூட சொல்லியிருப்பாங்க. பாலாக்கும் மறுவறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி வந்து தன்னை வந்து தேவனுக்கு அகெயின்ஸ்டா தங்களை வந்து உயர்த்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டேனியல் 7ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முன்னவர்களை பார்க்கிலும் வேற இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். சோ இந்த பேராகிராஃப்ல சொன்ன அந்த தேவனுடைய உண்மையான சத்தியம் வந்து அப்போஸ்தலர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி டீவியேட் ஆகி போனுச்சு, அதுக்கப்புறம் எப்படி போப் மார்க்கம் வந்துச்சுன்றதுக்கான ரெஃபரன்ஸ் சோர்சஸ் பிரதர். தேங்க்யூ. ஓகே சார், இன்னும் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ பிரதர்.
சகோதரி சொன்ன வசனங்கள் எல்லாமே இந்த பேராகிராஃப்ல தேவன் அனுமதிச்ச ஒரு விஷயமாக தீர்க்க தரிசனங்களாக முன்கூட்டியே சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறுனுச்சு. அந்த பொய் மார்க்கத்தார் வந்து உண்மை சத்தியத்திற்குரிய ஒரு விஷயத்த ஊடுருவல் பண்ணிட்டாங்க. அந்த கேலரி அப்படிங்கிற அந்த குரூப் வந்து அவங்க முற்றிலும் சத்தியத்துக்கு எதிராக, விசுவாசத்துக்கு எதிராக, பொய் மார்க்கத்தில் வசனங்களுக்கு எதிராகவும் செயல்பட்டது வரலாறு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த பேராகிராஃப்ல நம்ம தெளிவா அந்த வரலாற்று பூர்வமான காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24லேருந்து 30 வசனங்கள்ல பார்க்கும்போது கூட அந்த கலை ஓமையில அந்த நல்ல விதைகள் விதைக்கப்படுது. அதே நேரத்துல கலைகளுக்குரிய அந்த எதிராளி வந்து விதைக்கிறான். அதை வந்து அறுவடை வரையும் தேவன் வந்து அதை புடுங்க வேணாம், வேலையாட்களை புடுங்க வேணாம் அப்படின்ட்டார். காரணம் என்னன்னா, நல்லதையும் பிடுங்கிருவாங்க. அப்ப அறுவடை உலகத்தின் முடிவு. நான் கரெக்டா பிரிச்சுக்குவேங்கிறதையும் அங்கே தீர்க்க தரிசனமாவே அந்த ஓமையில நம்ம பார்க்க முடியுது. ஆகவே அது தேவனே அனுமதிச்ச ஒரு விஷயமாக இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்ம இதுல ஏன் தேவன் அனுமதிச்சார் அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட் அந்த அந்த ஓமையில நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அப்படி புடுங்கும்போது நல்லதையும் புடுங்கிருவோம் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொய் மார்க்கத்தார் இப்படிலாம் வருவாங்கங்கிறது தேவனுக்கும் தெரிந்திருந்தது. அந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, அப்படி வர்றவங்க அந்த பொய் மார்க்கத்திற்குரிய வழிநடத்தலுக்குள்ளாக அவர்கள் போகும் பொழுது, அவங்க போன அந்த வழி, அந்த அவங்க முடிவெடுத்து அவங்க போன அந்த வழியிலே தேவன் விட்டு விட்டார் அப்படிங்கிறத கூட 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனத்திலேயே நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை பத்தியும் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9 முதல். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஓகே, 12 வரையுமே படிச்சிருங்க பிரதர். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஓகே, 12 வரை முடிஞ்சிருச்சா பிரதர்? எஸ் பிரதர். ஓகே, அப்ப இது என்னன்னா, அந்த உண்மை சத்தியத்திற்கு எதிராக பொய்க்குரியவர்கள் தான் அந்த போப்பு மார்க்கத்தினர். அந்த சிஸ்டம், அந்த ஒரு காரியத்துல அந்த உலக பிரகாரமான போதனை, கிரேக்க போதனை, ரோம போதனைகள் எல்லாம் பைபிளினுடைய விஷயத்தை அங்கீகரிக்கப்படாத அளவுக்கு சிஸ்டர் கூட சொன்னாங்க, லத்தீன் மொழியிலே அது பயன்படுத்தப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். உண்மையான சத்தியம் மற்றவர்களுக்கு வெளியாகாத அளவுக்கும் இருந்துச்சு. அநீதி உள்ளவர்கள் அந்த பொய்யை விசுவாசிக்கிறதுனால அவங்க விரும்பின அதே மாதிரியான ஆவியை தேவனே அனுமதிச்சிட்டாரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஒண்ணு, அறுவடையின் தானியங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறுவடையின் அதோடைய பயிர்களை புடுங்கக்கூடாது. 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கிறவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சகோதரிகள் சொன்ன வசனத்திலையும் நம்ம பார்த்தோம். அதனுடைய ரிசல்ட் எப்படி போனுச்சுன்னாக்கா, அவர்களுக்காகவே அந்த மாதிரியான பொய்யான ஆவியை தேவன் அனுமதிச்சார். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில கூட போன கூடுகையில பார்க்கும் பொழுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போற அளவுக்கு அவர்களுக்கு கனநித்திரையின் ஆவி கொடுக்கப்பட்டது மாதிரியே, இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவத்துக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட வஞ்சகத்தின் ஆவிக்குள்ளாக அவர்கள் போவதற்கு அவர்களுடைய அநீதி, சத்தியத்தை அங்கீகரியாததனால், அன்பு அதன் மேல காமிக்காததுனால அவர்கள் விரும்பின ஆவியிலே அவர்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். அதற்கு இந்த மாதிரியான போப்பு மார்க்கம் இவங்கெல்லாம் முக்கியத்துவமா அந்த ஒரு ஆளுகைக்குள்ளாக வந்து அந்த பொய் மார்க்கத்தை வழிநடத்திட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நன்றி பிரதர்.
ஓகே ஓகே. ஸோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அருமையா வந்து வசன ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மேக்ஸிமம் வசனத்திலே எல்லாம் கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேராகிராஃப்ல வந்து அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு போதகர்களை வந்து அவங்களுடைய சுய இச்சையின்படி போதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து குருமார்களா தேர்ந்தெடுத்து, அதாவது ரபியா தேர்ந்தெடுத்து அவங்க தான் அவங்க லீட் பண்றதா, அவங்க பேசுற சத்தியம் அவங்க லீட் பண்றதா வந்து பயங்கரமான பரிசுத்தமான விசுவாசமான ஒரு அப்படின்னு வந்து தவறா விசுவாசி போயிட்டு இருந்திருக்காங்க. அது தேவன் அந்த ஒரு கேடான விஷயத்துக்கு தேவனும் வந்து அப்படியே விட்டுட்டு இருக்கிறாரு, ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ தவறே இல்லாத அப்போஸ்தலரோட வார்த்தைகள், அதாவது இன்ஃபாலிபிள் இன்ஃபாலிபிள் ஆங்கிலத்துல வந்து இன்ஃபாலிபிள் இருக்கும். அதாவது தவறே இல்லாத எழுத்துக்கள். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா இன்ஃபாலிபிள். அப்போஸ்தலோட ரைட்டிங்ஸ் வந்து இன்ஃபாலிபிள், தவறே இல்லாத வந்து எழுத்துக்கள் தான் அப்போஸ்தலர்களோட ரைட்டிங்ஸ், தேவன் கொடுத்த ரைட்டிங்ஸ். ஸோ இந்த வேதாகமத்தை தூக்கி போட்டுட்டு நிறைய தவறுகள் நிறைந்த மோசமான தவறுகள் நிறைந்த போதகங்களை வந்து ரொம்ப பெருசா பார்த்துருக்குறாங்க. அப்படியே லேட்டரா வந்து அது ஒரு மார்க்கமா ஃபார்ம் ஆயிடுச்சு, போப்பு மார்க்கமா ஃபார்ம் ஆயிடுச்சு. சகோதரர் சொன்ன விதமாக அது அந்த மற்ற டிரான்ஸ்லேஷன்ல எல்லாமே மொழிபெயர்க்க விடாம நிறைய சத்தியங்கள் அவங்களே மறைச்சு வச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த காலப்பகுதியில வெளியே வந்துட்டு தான் இருக்கு இப்போ வரையும். அந்த ட்ரூத் கிராஜுவலா மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்சிட்டு தான் வருது. ஸோ நம்ம வசனங்கள் மூலியமாவும் நம்ம நிறைய வசனங்கள் மூலியமாவும் பார்க்குறோம். இதுக்கு அடிஷனலா வந்து சப்போர்ட் ஆகுற வசனம் கூட மத்தேயு 20வது அதிகாரம் 25-26 கூட, அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். ஸோ எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும், எங்க போனாலும் முதன்மையா இருக்கணும், அந்த மாதிரிதான் மனத்தாழ்மையே இல்லாம பெருமையா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் வந்து சுயத்தினால இவ்வளோ அவங்க சுயத்துக்கு ஏத்த மாதிரி போதங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது, அவங்களாவே நியமிச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரீமா வந்து அந்த அப்போஸ்தலர் இருந்த டைம்லயே அது வந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வசனங்கள் மூலியமா பார்க்கும்போது மூன்றாவது யோவான் 3 ஜான் 1வது வசனம் 9-10 அந்த ஸ்பிரிட் வந்து அங்கேயே வந்துடுச்சு ஸ்டார்டிங்ல. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை தடை செய்து சபைக்கே புறம்பே தள்ளுகிறான். ஸோ இந்த மாதிரி புத்தி தான் வந்து இந்த பேராகிராஃப்ல இருக்கிறவங்க பத்தியும் பார்த்தோம். ஸோ அவங்க சுய இச்சைக்கு ஏற்ற மாதிரி போதர்களை தேர்ந்தெடுத்து ஸோ உண்மை சத்தியத்தை வந்து கொண்டு வந்தா இந்த மாதிரி இந்த வசனங்களை படிச்ச வசனம் மாதிரி நிராகரிப்பு பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வந்து ஆக்ட்ஸ் 20 அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 20வது அதிகாரம் 29-30 அதுல வந்து நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஓநாய்கள் வந்து அங்கிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள் அவங்க இருக்கும்போது மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவங்க போன பின்னாடி அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு அப்படியே கிராஜுவலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓநாய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிவிக்கும். ஸோ அதே மாதிரி இப்படி நடந்துருச்சு. போப்பு மார்க்கம் ஃபுல்லா பீக்ல வந்துருச்சு. ஸோ இந்த வசனத்துக்கு இசைவா அது நடந்துட்டு வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று வசனம் பார்க்கணும்னா கொலோசியன்ஸ் 2வது அதிகாரம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஸோ நாம வந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா மாயமான தந்திரமான உபதேசங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப்க்கு
நமக்கு இது பொருந்தக்கூடாது. நாம எச்சரிக்கையா இருக்கணுன்றது வசனம் மூலியமா பார்க்கிறோம். ஏன்னா, அது பாரம்பரியமான ஒரு அந்த போக்கிலே தான் வந்து டீச்சிங்ஸ் இருக்கும். உலக வழிபாடுகள் எல்லாமே இருக்கும். ஸோ கிறிஸ்துவை பற்றினது இல்ல, அவங்களுடைய உபதேசம்ன்றது பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப்க்கு இன்னொரு வசனம் பொருந்தி வரும். மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களை போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய கற்பனை மனுஷனுடைய கற்பனையின் மூலமாக வரக்கூடிய உபதேசங்களை வந்து போதித்து வீணா எனக்கு ஆராதனை பண்ணுவாங்க அப்படின்றது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் நிறைய வசனம் கோட் பண்ணலாம். அடிஷ்னலா இன்னொரு வசனம் கோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. 1 பேதுரு 5வது அதிகாரத்துல கூட 2:3 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமானதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஸோ இருமாப்பா தான் இவங்க ஆண்டுட்டு இருக்கிறாங்க. நாம ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஸோ அவங்கள மாதிரி நாம இருக்கக்கூடாதுன்றது நம்ம வசனங்கள் மூலியமாவும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா வசனங்கள் மூலியமா வசனம் ஒண்ணு சொல்லுதுன்னா இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணவங்க தான் போப்புமார். ஸோ இதுதான் நம்ம மேக்சிமம் சகோதர சகோதரிகள் வந்து பேராகிராஃப்க்கு என்னென்ன வசனங்கள் பொருந்தி வருதுன்றது பார்த்தோம். மேக்சிமம் இதுலேயே வந்து எல்லாம் கவர் ஆயிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போகலாம். இவ்விதமாய் சத்தியம் நிராகரிக்கப்பட்டதின் விளைவாக இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பிரதர். அந்த 1 யோவான் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் அது 3 யோவான் 3 யோவான் அந்த வசனம் நீங்க சொன்னீங்கல்ல, 3 யோவான்ல ஒண்ணு சொன்னீங்க, அப்புறம் மத்தேயுல ஒண்ணு சொன்னீங்க. 9:10 9:10 இன்னொரு வசனம் மத்தேயுல சொன்னீங்க. மத்தேயு 20வது அதிகாரம் நினைக்கிறேன். மத்தேயு 20வது அதிகாரம் 25, 26. ஓகே, தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் மத்தேயுல 15:9 அது ஒண்ணு நோட் பண்ணிட்டேன். அதெல்லாம் நோட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம இவ்விதமாய் சத்தியம் நிராகரிக்கப்பட்டது அந்த லைன்ல இருந்து நம்ம போகலாம். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்விதமாய் சத்தியம் நிராகரிக்கப்பட்டதின் விளைவாக வெகு மோசமான மற்றும் தீமையான விளைவுகள் ஏற்பட்டது. எல்லோரும் அறிந்தபடி திருச்சபையும் நாகரிகமடைந்த மக்களையும் இந்த அமைப்பானது அடிமைகளாக்குனதுடன் மனுஷ பாரம்பரியங்களையும் போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வழிநடத்தினது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்த வேதமும் மற்றும் சுயாதீனமும் சீர்திருத்தமும் என்று அழைக்கப்பட்ட தைரியமான மற்றும் பலமிக்க அடியின் மூலம் விடுதலை அடைய பெற்றது. இந்த சீர்திருத்தத்திற்காக தைரியசாலிகளான லூத்தர், ஸ்விங்ஸ்லி, மெலிங்டோன், விக்லிப், நாக்ஸ் போன்ற அநேகரை தேவன் எழுப்பினார். போப்பு மார்க்கமானது வேதத்தை தள்ளி சபைக்கு தரப்பட்டுள்ள கட்டளைகளையும் கொள்கைகளையும் மாற்றியதுடன் இச்சபையின் மனுஷ கட்டளைகளையும் கொள்கைகளையும் உண்மை சபைக்குள் நுழைத்து விட்டனர் என்ற உண்மையை இவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் இவ்வமைப்பானது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதுடன் மனுஷர் பாரம்பரியத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று நிரூபித்தார்கள். இந்த சீர்திருத்தவாதிகளும் அவர்களை பின்பற்றினவர்களும் போப்பு மார்க்கத்தை எதிர்த்ததினால் புரொட்டஸ்டன்ட்கள் என்று அழைக்கப்பட்டதுடன் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஒன்றே விசுவாசத்திற்கும் நடக்கைக்கும் ஏற்ற சட்டம் என்று கூறினர். அநேக உண்மையான ஆத்மாக்கள் சீர்திருத்த கால வெளிச்சம் இருந்த வரை அவ்வெளிச்சத்தில் நடந்தார்கள். ஆனால் ஒரு சிறிய வளர்ச்சிக்கு பின் வெளிச்சத்திற்கு நடத்தப்படுவதற்கு பதிலாக தங்களுக்கு ஏற்ற சில தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு மேல் தேர்ச்சடையாமல் போனார்கள். மேலும் சத்தியத்தில் வளர்வதற்கு பதிலாக
தங்களுக்கு கிடைக்க பெற்ற குறைந்த சத்தியத்தை வைத்து தாய் சபையின் தவறுகளோடு தங்களை இணைத்து கொண்டு தங்களுக்கு தாங்களே வேலியடைத்துக் கொண்டார்கள். சீர்திருத்தவாதிகள் கண்டுபிடிப்பதற்கு மேலாக இனி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதென பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி அநேக வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட கோட்பாடுகளையே நம்பி வருகின்றனர். ஓகே சார். படிச்சதுல உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணோம். பிரதர், இந்த பேரால நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, முழுக்க அந்த போப்பு மார்க்கத்தை குறித்த காரியங்களை தான் பிரதர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த 2வது கால சபையில அந்த அப்போஸ்தலர்களுக்கு அப்புறமே ரோம அரசாங்கமும் அதனுடைய காரியங்கள் எல்லாமே அந்த உண்மை கிறிஸ்தவத்துக்கு நேரா அப்போஸ்தலர்களுடைய அந்த கிறிஸ்துவின் சபைக்கு எதிரடையாக எல்லா காரியங்களுமே பண்ணிருக்காங்க. அது வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய தீர்க்க தரிசனங்கள் மூலியமாவும் அந்த கரெக்டா அந்த வசனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தைகளை நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். அதுல கூட அந்த அந்திப்பாப்பா அவரு கூட கொலை செய்யப்படுவார் அப்படின்லாம் வசனம் இருக்குல்ல பிரதர். இந்த விஷயங்கள் எல்லாம் ஏரியஸ் அப்படின்றவர் அந்த காலத்துல இதெல்லாம் சொல்லும் போது திருத்துவம் அந்த காரியங்கள் எல்லாம் பேசும்போது அவரெல்லாம் கொலை தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த போப்பு மார்க்கம் அந்த மனுஷ பாரம்பரியங்களுக்கும் போதனைகளுக்கும் நேராவே வழி நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க ராஜ்யத்தையும் கையில வச்சிருந்ததுனால அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, அந்த லுத்தரு, அதுக்கப்புறம் இருக்கிற அந்த விக்லிப்பு, இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க எதிர்த்து உயிரை துச்சமா நினைச்சு அந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுல இருந்து அந்த போப்பு மார்க்கத்துக்கு எதிரா அவங்க செஞ்ச எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரியங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவன் மட்டும்தான் துணையா இருந்திருக்கிறாரு. அந்த மனுஷ பாரம்பரியங்கள் எல்லாம் அவங்க அந்த கட்டப்பட்டிருந்ததெல்லாம் அவங்க உடைச்சு எரிஞ்சாங்க, அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேரா உண்மையான ஆத்துமாக்களை வழி நடத்திட்டு போனாங்க. அந்த கொஞ்சம் அந்த சீர்திருத்த காலம் அப்படின்னு சொல்லி வரலாறுல கூட நம்ம படிக்கிறோம். அந்த சீர்திருத்த காலத்துல இருந்து அந்த கொஞ்சம் வெளிச்சத்துல நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாம கூட சுதந்திரமா எல்லா விஷயங்களையும் நமக்கு இருந்தா கூட நம்மளால கூட அதை பண்ண முடியல. ஆனா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல லுத்தரு, விக்லிப், இவங்க எல்லாமே நிறைய அந்த வேதத்தை மொழிபெயர்க்கிறதுக்கும் அந்த உண்மையான சத்தியத்தை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கும் ஏரியஸ் பண்ணவங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பிரதர். அந்த குறைஞ்ச வெளிச்சத்துல அந்த சத்தியத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த போப்பு மார்க்கம்ன்றது கொஞ்சம் பண்ணல. அவங்க பண்ண அந்த மனித மார்க்க விஷயங்கள் எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, நான் பிதாவுக்கு தந்தை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவரு. நான் தலைவர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப உயர்வானவரு, நான் ரொம்ப பரிசுத்தமானவரு, என்கிட்டதான் அந்த பரலோகத்துல திறவுகோல் எல்லாம் இருக்கு, நான் கிறிஸ்துவுக்கே பிரதிநிதி, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லிட்டு வந்திருக்கும் போது அந்த போப்பு மார்க்கம் ரொம்ப நல்ல தளர்ந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும்போது இவங்கெல்லாம் குட்டி குட்டி ஆளுங்க தான் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய இது ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளும் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது அவங்கள உயிரை கூட அவங்க பெருசா நினைக்கல. தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் உண்மையான சத்தியத்தையும் வெளியில கொண்டுட்டு வரணும்ன்றதுக்காக பெரும்பாடுபட்டிருக்காங்க அப்படின்றதுதான் பிரதர் இந்த பேரால நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஓகே, அருமை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த புரொட்டஸ்டன்ஸ் போப் மார்க்கத்துக்கு அகெயின்ஸ்டா இவங்க தேவனுடைய திட்டத்தை மாத்துறாங்க, இது தப்பான போதனை, மனுஷ போதனைகள், கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்தாங்க. ஆனாலும் அவங்க சிறிய வளர்ச்சி தான் அதாவது கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஓரளவு அந்த
மார்ட்டின் லூத்தர் சொன்ன விஷயம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் டிவியேட் ஆகி அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஆனா அதே இடத்துலதான் இருந்திருக்காங்க, அவங்க இன்னும் தேர்ச்சி அடையல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா இது வந்து இந்த விஷயத்த வந்து இதுல போட்டிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஸோ இந்த பேராகிராஃப் நம்ம பார்க்கும்போது இந்த 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 தவறான போதனைகள் மூலமாக ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா உருவாகி அது ஒரு மாஃபியா கேங் மாதிரி போப்பு மார்க்கம் வந்து ரொம்ப பீக்ல போயிருக்கு. ஸோ தட் பிதாவாகிய தேவன் என்ன ஒரு 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 இதை வந்து எப்படியாவது முழுசா எடுத்து போடுறதுக்காக தேவன் என்ன முயற்சி பண்ணியிருக்கிறாருன்னா, அந்தந்த காலப்பகுதியில வந்து தூதர்களை எழுப்பியிருக்கிறாரு. அவங்க வந்து ரிஃபார்மர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்போஸ்டல் பால்ல இருந்து, அதுக்கப்புறம் ஜான்ல இருந்து, ஏரியஸ்ல இருந்து, வைக்லிஃப், அப்புறம் வந்து பீட்டர் வால்டோ, அப்புறம் மார்ட்டின் லூதர், ரசல் லூதர், அதுக்கப்புறம் அந்த அந்த எக்ஸாக்டா அந்த ரசல் பிரதர்ல இருந்து முன்னாடி அந்த ஏரியஸ்ல இருந்து, அப்புறம் வந்து மார்ட்டின் லூதர், அந்த அந்த காலப்பகுதியில பிதாவாகிய தேவன் வந்து பயங்கரமான ஒரு சீர்திருத்தவாதிகளை எழுப்பியிருக்கிறார். ஸோ அவங்க வந்து லூதர், மார்ட்டின் லூதர் அவரு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா பிலிப் மெலன்சோதன், அதுக்கப்புறம் ஜான் வைக்லிஃப், ஜான் நாக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்புறம் வந்து உல்ரிச் ஸ்விங்லி, இந்த மாதிரி பிரதர்ஸை வந்து சீர்திருத்தவாதிகளா அநேகரை வந்து எழுப்பியிருக்கிறார். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்ட்டின் லூதர் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரரு. விட்டன்பர்க் சர்ச்ல தான் அவர் 95 தீசிஸை வந்து அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சாரு அவரோட தீசிஸ்ல. அதுக்கப்புறம் அங்க அந்த அந்த ஆனா கொஞ்சம் சில காலப்பகுதியில் தான் இருக்கும். ஒரே காலப்பகுதியில் தான் வந்து சமகால இவங்க சீர்திருத்தவாதிகள் தான். நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தடுத்து அப்படியே வந்திருப்பாங்க. அந்த எல்லாமே வந்து ஒரு 20-30 இயர்ஸ் கேப் தான், அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய நம்பர்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்விங்லின்ற இங்க பிரதர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புல்ரிச் ஸ்விங்லி, அவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர். அவர் வந்து இந்த வேற என்ன, இந்த செலிபேசிலாம் இருக்கக்கூடாது. செலிபேசினா பைபிள்ல வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்கும் சுயாதீனம் இருக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஆனா போப்பு மார்க்கம் வந்து அவங்களுடைய டாக்டரின் வந்து உண்மையிலேயே ஒரு நாட்டம் முடிச்ச டாக்டரின் தான். ரசல்வர் ரைட்டிங்ஸ் கூட இப்படிதான் மொழிபெயர்த்திருக்காரு. அவங்களுடைய டாக்டரின் வந்து ஒரு நாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அகெயின்ஸ்டா தான் பேசியிருக்கிறாரு அந்த ஸ்விங்லி. எக்ஸாம்பிள் அவங்கவுங்க என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றதுக்காக சொல்றேன். அவங்கள தப்பு சுட்டி காமிச்சாங்க. எக்ஸாம்பிள் லைக் வந்து செலிபேசியா இருக்கிறது. செலிபேசியானா திருமணம் பண்ணிக்காம ஊழியம் பண்றது. அது வந்து பைபிள் சொல்லல. அவங்க சுயாதீனத்தை எடுத்து போட்டாங்கல்ல போப்பு மார்க்கம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்விங்லின்ற ஒரு பிரதர் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மெலன்சோதன் பிரதர் அப்படின்னு ஒரு பிலிப் மெலன்சோதன், அவரும் வந்து அவரும் ஜெர்மன் நாட்டுக்காரரு. அவரும் வந்து போப்பு மார்க்கு அகெயின்ஸ்டா தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் வைக்லிஃப், அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபார்மேஷன், விடிவெள்ளியின் சீர்திருத்தவாதியில விடிவெள்ளியா இருந்திருக்காரு அவர். விடிவெள்ளியா, அதாவது சீர்திருத்தவாதி விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் நாக்ஸ்ன்றவர் வந்து ஸ்காட்லாண்ட் அவர். ஸோ அவரும் வந்து போப்பு மார்க்கு ஆப்போசிட்டா வந்து சத்தியத்தின்படி பேசியிருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தேவனை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இவர்கள் என்னென்ன வந்து சொன்னாங்களோ பைபிளுக்கு விரோதமா போப்பு மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் உண்மை. அவங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பைபிளுக்கு விரோதமா இருக்கு. ஸ்கிரிப்சரலா சப்போர்ட் பண்ணல. அவங்க பேசுறதும் சரி, வாழ்க்கையும் சரி. ஸோ இதுதான் சத்தியம்ன்றது இவங்க மேக்சிமம் வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு முடியுமோ. ஸோ விசுவாசத்திற்கும் நடக்கைக்கும் ஏற்ற சட்டம் என்று கூறினார். ஸோ நாம தேவன் மேலே விசுவாசம் வச்சாலே போதும், தனிப்பட்ட முறையிலேயே விசுவாசம் வச்சாலே போதும். நாம வந்து நமக்கு வந்து இந்த போப்பு மார்க்கம், அந்த பிஷப்பு, கார்டினல், இவங்களுக்கெல்லாம் நம்ம மீடியேட்டரா இருக்கணும். அவங்க தான் நமக்கு மீடியேட்டரா
இருக்கணும் தேவனுக்கு அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க தனிப்பட்ட முறையில விசுவாசிச்சு ஜபத்தின் மூலமாக நீங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இவங்களை நம்பணும்னு அவசியம் இல்லைன்றது இந்த மாதிரி ரிஃபார்மர்ஸ் மூலியமாக நல்ல முகத்தறியை கிழிச்சவங்க தான் இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் இவர்கள் கொடுத்த அந்த சத்தியங்கள் போப்பு மார்க்கம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச சத்தியத்திலே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி அதுல நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா அவங்க என்ன தப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ மோசமான விஷயங்கள், அதுவும் இவங்களும் ஃபாலோ பண்ணின்னு அந்த நம்பிக்கையில மூழ்கி அப்படியே வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதே திருப்பி திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அந்த ரோமன் கேத்தலிக் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வந்ததும் பத்தாம, அந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே சாட்டிஸ்ஃபை ஆகி அதிலே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதையே டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வளரல. இதே சத்தியம் வந்து போதும் என்று இருந்து அப்படியே இதுலயே இருந்துட்டு இருக்கிறாங்க. தேர்ச்சி அடையாமல். அப்படியே அந்த சத்தியத்தை வச்சுட்டு இன்னும் டெவலப் ஆகாம, இன்னும் படிக்காம, தேர்ச்சி அடையாம அப்படியே வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இப்ப இருக்கிறாங்க. யாரு? ரோமன் கேத்தலிக்கும் சரி, அவங்க பெருசா ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணி வந்த சபையா இருந்தாலும் சரி. இப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள 2 குரூப்பும் போயிடுச்சு. ஸோ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வந்ததும் பெரிய விஷயமா பார்க்குறோம். பட் ஆனா அவங்களும் அதே தப்பு பண்ணி இப்போ வரையும் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, யோவான் சாப்டர் 8 யோவான் எழுதின யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸோ இந்த இந்த சத்தியம் கிடைச்சது அவங்களுக்கு விடுதலை ஆயிருக்கு. இதேதான் நாமளும் புரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட கரப்ட் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னு பார்க்கலாம்னா, மார்க் 7வது அதிகாரம் 7 to 9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராக உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி அந்த ரெஃபரன்ஸ்லயும் பார்த்தோம். ஸோ இங்க மார்க்லயும் அதை குறிப்பிட்டுறாரு. நீங்கள் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்ரெடி போப்பு மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரொட்டஸ்டன்ட் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ரிஃபார்மர்ஸ். திரும்ப அவங்களும் அதே மாதிரி அதே ட்ரெண்ட்ல இவங்களும் இருக்கிறாங்க. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளையை உயர்த்தமாக்கினது நன்றாக இருக்கிறது. ஸோ பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கலாம்னா, ஹீப்ரூஸ் எபிரேயர் 5வது அதிகாரம். என்ன பிரதர்? இந்த மார்க் வசனத்தை திரும்ப சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. மார்க் வந்து 7வது அதிகாரம் 7 to 9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அது 7 to 9. அதுக்கப்புறம் வேற என்ன இதுக்கு பொருந்தி வர்றது வந்து எபிரேயர் 5வது அதிகாரம் 12 to 14. ஸோ காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர் ஆகுங்கள். இவங்க ரொம்ப பெருசா ப்ரொடெஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க. பட் ஆனா வந்து போதகரா இருக்க வேண்டிய சூழ்நிலை இவங்க வந்து பாலை உண்ணத்தக்கவர்களாக லிஸ்ட்ல போயிட்டாங்க. ப்ரொட்டஸ்டன்ட்டும் ஏன்னா அவங்க குறைந்த வெளிச்சத்திலே சாட்டிஸ்ஃபை அதிலே வஞ்சிக்கப்பட்டாங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தினால் பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி வந்தாலுமே கூட நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. யாரு? ப்ரொட்டஸ்டன்ட்டும் சரி, ரோமன் கேத்தலிக்கும் சரி, அவங்களோட சொந்த கதையை தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மத்தேயு 23வது அதிகாரம் 8 to மத்தேயு 23வது அதிகாரம் 8வது வசனம்.
நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதவர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனே உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருப்பார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதவர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருப்பார். ஸோ இந்த வசனம் எதுக்கு சொன்னேன்னா, அவங்க குருவா தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷனை வந்து இவங்க ரிஃபார்ம் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. திரும்ப அவங்களும் அதே பாஸ்டர்ன்ற ஒரு புது பேர்ல, ரெவரண்ட்ன்ற ஒரு புது பேர்ல வந்துட்டு ஃபோர்ஜரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். இது இன்னொரு வசனம் நான் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 8வது வசனம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். இல்ல இந்த சாரி இது இல்லை. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஸோ இந்த மாதிரி புரொட்டஸ்டன்ட் வந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்துல நின்றுட்டாங்க. அவங்க வந்து இந்த வசனம் வந்து அவங்க பொருத்திக்கல. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஸோ அந்த குறைந்த வெளிச்சத்தை இன்னும் டெவலப் பண்ணி வந்திருந்தா சூரிய பிரகாசம் போல வரையும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பயங்கரமா மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிலிப்பியர் வந்து 3வது அதிகாரம் 15 to 16. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்கக்கூடும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாமல் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஸோ நாமளும் அவங்கள மாதிரி இருந்தோம்னா நமக்கும் ஏதாவது தேவன் வெளிப்படுத்துவார். நீங்க இந்த மாதிரி தான் சிந்தையில இருக்கிறீங்க. ஆகையால் நாம் எதுவரையிலும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. ஸோ இந்த புரொட்டஸ்டன்ட் மாதிரி குறைந்த வெளிச்சத்துல சாட்டிஸ்ஃபை ஆகாம நாம எதுவரை தேறி இருக்கிறோமோ அதுல வந்து ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் வசனம் கோட் பண்ணது முன்னாடி நாம நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கணும். அப்படியே கிராஜுவலா தான் அந்த வெளிச்சம் போகும். அந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிற சத்தியத்துல நாம அப்டேட் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு இதே போதும்னு வந்து அந்த சத்தியத்திலேயே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. எனக்கு இது இவ்வளவு போதும்ன்ற மாதிரி அவங்கள மாதிரி நாமளும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. அப்படி இருந்தனா என்ன ஆகும்னா அந்த வெளிச்சம் இருள வச்சுட்டு போயிடும். அவ்வளவுதான். இதுதான் நடக்கும் லைஃப்ல. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த பேராகிராஃப்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஸ்கிரிப்சர் கொடுத்தேன். இன்னும் அடிஷ்னலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கொடுக்கலாம். தேங்க்யூ பிரதர். நம்ம இந்த விசேஷ விதமா நம்ம அந்த லிஸ்ட்ல உள்ள ஒரு சில ரிஃபார்மர்ஸை பற்றிலாம் பார்த்தோம். அது விசேஷ விதமா அது வந்து 5 மற்றும் 6ஆம் சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி தான் விசேஷ விதமா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இந்த போப்பு மார்க்கத்தினுடைய பாரம்பரிய வழக்கங்களில் இருந்தெல்லாம் விடுதலையாகி பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க எல்லாருமே அந்த ஒரு பாயிண்ட கிளியராகவே சொன்னீங்க. அது இன்னும் ஒரு சில சகோதரர்கள் அதுல விசேஷ விதமா ஒவ்வொரு சகோதரருடைய ஊழியங்களை பத்திலாம் சகோதரர் கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணாரு. நல்ல பிரயோஜனமா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் கூட. ஒவ்வொரு அந்த ரீஃபார்மர்ஸை பத்தியும் தனித்துவமா என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது. இன்னும் அநேகர் கூட அந்த காலகட்டங்கள்ல அதை செஞ்சிருக்கிறாங்க. காரணம் தேவன் வந்து ஒரு விஷயத்த அங்க அந்த பாரம்பரிய வழக்கத்திலேருந்து விடுதலை ஆவதற்கான ஒரு வழியை வகுத்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். விசேஷ விதமா இந்த ஜெர்மனி போன்ற நாடுகள்ல பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஆசீர்வாதமா அமைஞ்சிச்சு இந்த ரிஃபார்மர்கள் மூலமாக. ஆனா நம்ம அவர்களைப் போலவே நம்மளும் இந்த மாதிரியான சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தப்பட்டு விட்டோம். அது வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. நம்மளும் அதே மாதிரி ஆர்சியினுடைய பாரம்பரியத்துல இல்லாமலும் அதே மாதிரி புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகளினுடைய அந்த இமேஜ் ஆஃப் பீஸ்ட் அவங்களுடைய அதே கொள்கைகளை இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதுலேயே இல்லாமல் நம்மளை தேவன் இன்னும் தெளிவான சத்தியத்துக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மளுடைய கண்கள் எல்லாம் திறந்து
அந்த ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு பகுத்து பார்ப்பதற்கும் தேவன் விசேஷ விதமா நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 23 இந்த வசனங்களை வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 23. கொலேசியர் 15 முதல் 17, 20 முதல் 23. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. முதல் 23. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஓகே. ஆகவே இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது இந்த பாரம்பரிய ஆர்சியினுடைய கொள்கைகளுக்குள்ளாக விடுதலையாகி 5ஆம் சபை மற்றும் 6ஆம் சபையின் காலத்துல சர்தை மற்றும் பிலதெல்பியா சபைகள் அந்த மறுமலர்ச்சிக்காரர்கள் மூலமாக பைபிள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்புக்குள்ளாக பெரிய விடுதலை அடைந்தார்கள். பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சத்தியம் அவர்களுக்கு புலப்படாத அளவுக்கு சகோதரர் சொன்ன அந்த வசனங்களின்படி நம்ம அதிகமான விடியற் காலத்து வெளிச்சத்தை காட்டிலும் நண்பகலினுடைய வெளிச்சத்துக்குள் வர வேண்டியவர்கள் புரோட்டஸ்டாண்ட் அமைப்பினர் வராமே போயிட்டாங்க. அவங்க அந்த பால் குடிக்கிற நிலைமையிலே வசனத்துக்கு ஒரு விஷயத்த பழக்கம் இல்லை, படிக்கல, தெளிவா படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் சகோதரர் சொன்னார். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்ல உள்ள 3ஆம் அதிகாரத்துல இதை பத்தி கிளியராகவே சொல்றார். நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இந்த ஒரு காரியம் தெளிவில்லாம மனுஷ மார்க்கமா நடக்கிற மாதிரி நீங்க போயிடுறீங்க, பொறாம வாக்குவாதம்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனத்துல விசேஷ விதமா அந்த 4வது வசனத்துல ஒருவன் பவுலை சார்ந்தவன் என்றும் அப்போலோவை சார்ந்தவன் என்று கொரிந்தி பட்டணத்தாருக்குள்ளாக மாமிச ரீதியான வளர்ச்சியற்ற தன்மை அங்கேயே முதல் நூற்றாண்டுல இருந்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய நேரடி கண்காணிப்பு இல்லாம ஆர்சியினுடைய கண்காணிப்புல சென்ற பிறகு விடுதலையான இந்த ரிஃபார்மர்கள் எல்லாம் அவர்கள் அனைவருமே அந்த குழந்தைக்குரிய வளர்ச்சியை தான் கொடுத்தாங்க. அதற்கு மேலாக என்ன சொல்ல போனா இந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு ஆர்சியிலேருந்து வெளியே வந்தவங்க அத்தனை பேருமே ஒவ்வொருவரை சார்ந்த ஒரு சபைகளாக மாறிவிட்டார்கள். லூர்தரன் இது மாதிரி ஒவ்வொன்றும் பிரதரன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சபைகளாக மாறிவிட்டாங்க ஒருத்தரை சார்ந்து. அது ஒரு வளர்ச்சியற்ற தன்மைக்குள்ளாக அவங்க போனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னும் பிலதெல்பியா சபையில நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை ஏசாயா 22ல 22வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 22:22. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த வசனம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆண்டவர் முதலாம் வருகையில வரும்போது அநேக ரகசியங்களை ஓபன் பண்ணார். அநேகருக்கு கூட்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயமாக இஸ்ரேலுடைய யூதர்கள் பரிசேயர் சசேயர்களுக்கு பூட்டிட்டாரு. அதே நேரத்துல
சீசர்களுக்கு அநேக ரகசியங்களை ஓபன் பண்ணாரு. ஆனா இந்த வசனம் நம்ம ஏசாயாவில் படிக்கிற இந்த வசனம் 5ஆம் சபை சர்தைக்கு அப்புறம் பிலதெல்பியா சபையில தான் இது ஒரு விசேஷ விதமான ஒரு வசனமாக சொல்றார். படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 8வது வசனம். இருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை காத்து கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஓகே. இப்ப இந்த வசனம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 6ஆம் சபை காலத்தினுடைய இந்த பிலதெல்பியா சபையில தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் 2ஆம் வருகையில வருவதற்கு முன்பாகவே பைபிளை வெளிப்படுத்திட்டார். பைபிளை எல்லார் கையிலுமே கொடுக்கறதுக்கான அநேக சொசைட்டிஸ், பைபிள் சொசைட்டிஸ், மற்ற இந்த மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு காரியத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதை தான் திறக்கக்கூடாததை பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாததை திறக்கிறவருங்கும் போது எதை திறந்து கொடுத்துட்டாருன்னா, பைபிள் மறைந்து கிடந்த இந்த பொக்கிஷமா இருக்கக்கூடிய பைபிளை ஓபன் பண்ணிட்டாரு. ஆனா பிலதெல்பியா சபைக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்தல. அதை ஓபன் பண்ணி வச்சியும் தான் வச்சாரு ஒழிஞ்சு, அதை அவங்க உள்ள பிரவேசித்து அதனுடைய மகத்துவமான ஆழமான சத்தியங்களுக்குள்ளாகலாம் தெளிவடையாதனால அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா, இந்த ரீஃபார்மர்ஸ், அதாவது புரொட்டஸ்டாண்ட் அமைப்புகள் அனைவருமே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சியினுடைய அந்த போதகத்துக்கு இமேஜ் ஆஃப் பீஸ்ட் ஆயிட்டாங்க. பீஸ்ட்னா அந்த கிறிஸ்தவம் தெரியும். இமேஜ் ஆஃப் பீஸ்ட்னா புரொட்டஸ்டாண்ட் அமைப்பு வந்து அப்படியே அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த அதே திருத்துவம், ஆத்துமா, நரகம் இந்த மாதிரியான காரியத்துக்குள்ளாக அவர்கள் தெளிவற்ற ஒரு நிலைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. ஆகவே அவர் 6ஆம் சபையின் காலத்திலே பைபிளை கொண்டாந்து இருந்தாலும் சத்தியத்தை ஓப்பனா கொண்டாந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தின காலங்கள் நம்மளுக்கு விசேஷ விதமா 1874க்கு அப்புறம் தான் நம்ம தெளிவான சத்தியத்துக்குள்ள வந்தோம். அதை தான் இந்த வசனங்கள் மூலமா பார்க்கும்போது 9வது வசனத்தையும் நம்ம படிச்சிடலாம் பாருங்க. அதுல வெளிப்படுத்தின விசேஷம் 3:9. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவராகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். தொடர்ந்து வாசிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஓகே. அப்ப இதுதான் என்னன்னா, இந்த பிலதெல்பியா சபை வந்து 6ஆம் சபை காலத்துலதான் அநேக ரீஃபார்மர்ஸ் வந்துட்டு அவர்களுக்கு ஓப்பனான அந்த பைபிளோடய அவங்க இருந்துட்டாங்க, வளராத்தன்மையிலே இருந்துட்டாங்க. அதனுடைய விளைவாக அவர்கள் மத்தியில அநேக யூதர்கள் மத்தியில எப்படி பொய்யான போதகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் முதல் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்துவினுடைய போதனைக்கு எதிரடையா நின்னாங்களோ, அதே மாதிரி புரொட்டஸ்டாண்ட் அமைப்புல சாத்தானுடைய ஜப கூட்டங்களுக்குரிய ஒரு விஷயங்களை தான் அவர்கள் அநேகர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலா கூட இந்த ஒரு பேராகிராஃப்ல நம்ம ஓகே பிரதர். ஸோ அநேக வசனங்கள் மூலமாக நம்ம இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்தோம். ஸோ ஏசையா ரெஃபரன்ஸ் மூலமா கூட நம்ம பார்த்தோம். உண்மையிலே அருமையான வசனம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இதுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஏசாயாலே ஒரு சூப்பரான வசனம்லாம் இருக்குது. 29வது அதிகாரம்
13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்த்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஸோ போப்பு மார்க்கம் வந்து உதடுகளால ப்ரொட்டஸ்டன்ட் உதடுகளால தான் கனம் பண்றாங்க தவிர அவங்களுடைய இருதயம் வந்து ஹார்ட்டும் தேவனுடைய ஹார்ட்டுக்கும் ரொம்ப கேப் ஆயிடுச்சு, தூரம் ஆயிடுச்சு. ஸோ அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்காது. அவங்க ஒரு பயப்படுற பயம் வந்து எல்லாம் மனுஷர்களுடைய பாரம்பரியத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் பயப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுறதில்ல. உதடுகள்னால மாத்திரம்தான் கனம் பண்றாங்க. ஸோ தேவனுடைய இருதயமும் அவங்களோட இருதயம் ரொம்ப தூரமாயிடுச்சுன்ற மாதிரி இந்த வசனம் மூலமா பார்த்தோம். ஸோ அநேக ரிஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, அதுலேயே வந்து டெவலப் ஆகாம அதுலேயே வஞ்சிக்கப்பட்டான்ற நிலைமையும் பார்த்தோம். ஸோ நாமளும் வந்து பாலுங்கிறவங்களா இல்லாமல் நீதியின் வசனத்தின் மேலே பழக்கம் உள்ளவர்களாக இருக்கும் பார்த்தோம். ஸோ இன்னும் அநேக ரெவல்யூஷன் இசையா மூலிமா அப்படியே நிறையா வசன ப்ரூஃபோட நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். நம்ம இதுலேருந்து நிறைய நமக்கு என்ன தெரியுதுன்னா, சகோதரர் எழுதின வரிகள் எல்லாமே வசனத்தோட பொருந்தி வருதுதான் தவிர அவருடைய சொந்த கருத்துக்கள் இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மீட்டிங் நம்ம வந்து இறைவன் கீதம் ஜபத்தோட முடிக்கலாம். ஒரு நிமிஷம். ராஜா பிரதர் நீங்க வாசிக்கிறீங்களா இறைவன் கீதம்? பிரதர் எனக்கு வாசிக்கிற சூழ்நிலை இல்லை பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். சாம் பிரதர் அவர்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மே 5. நம்மேல் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. சங்கீதம் 68:19. நமது தேவன் எவ்வளவு அன்பும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு ஞானமும் பலம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் எவ்வளவுதான் நன்மை செய்து முயற்சி செய்தாலும் நம்முடைய எதிராளியானவன் நம்மிலும் பலங்கொண்டு நம்மை நன்மை செய்ய விடுவில்லை. நாம் எப்பொழுது பலவீனமாக இருப்பதை உணர்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பலவீனத்தில் பலமும், உதவியற்ற நிலையில் உதவியும், தகுதியற்ற நிலையில் தகுதியும் தேவனுடைய வல்லமையினாலே நமக்கு உண்டாகும். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் விளங்குவதால் நாம் அவரிடத்தில் பூரணப்பட முடியும். நாம் பலவீனமாக இருக்கிறோம், முடமாக இருக்கிறோம் என்பதினால் தேவன் அன்பிலும் தேவ பலத்திலும் இருந்து நம்மை பிரித்துவிட முடியாது. எவ்வளவாய் அவரது சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறோமோ அவ்வளவாய் அவருடைய ஒத்தாசையின் கரம் நம்மீது இருக்கும். ஏனெனில் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஓகே. முடிவாக ஜெபம் ராஜா பிரதர் அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபை மிரக்கம் உள்ளவரே, பரலோகத்தில் வாசமாயிருந்து எங்கள் மேல் உற்று நோக்கி எங்களை உம்முடைய சித்தத்தின்படி எங்களை முன்குறித்து உம்முடைய ஞானத்தினாலே எங்களை அறிந்து எங்களை உம்முடைய அழைப்புக்குள்ளாக அழைத்திருக்கிறீர். அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டவர்களாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு ஏற்ற கால சத்தியத்திற்குள்ளாகவும் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்கு உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கோடி ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். உம்முடைய
சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதெல்லாம் எங்களுக்குள் நிறைவேற்றுகிறீர். உம்முடைய சித்தத்தை எங்களுக்குள்ளாக நிறைவேற்றி அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்றகால சத்தியத்திலே விசேஷ விதமா இந்த ஒரு கூடுகைகள் மூலமாக வேத காரியங்களெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதற்கேற்ற ஏற்றகால சத்தியத்திற்குள்ளாக வேத சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற ஒரே ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். உம்முடைய சத்தியத்தின் ஆவியினாலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறீர் என்பதை இந்த ஒரு கூடுகைகள் மூலமாக நாங்கள் பலப்பட்டு நிற்பதற்கு ஏற்ற வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அன்பு தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த இந்த விசேஷ விதமான காரியங்கள் எல்லாம் வரலாற்று பூர்வமான சம்பவங்களை எங்கள் கண்ணுக்கு முன்பாக நிறுத்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே முழு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இவ்வாறாக பொய் மார்க்கத்தில் போனதை நாங்கள் பார்த்து உணர்வதற்கு ஏற்ற வசனங்களையும் கொடுத்தீர். ஏற்றகால சத்தியத்திற்குள்ளாக வேதத்தையும் கொடுத்து அதற்குரிய சத்தியத்தையும் எங்களுக்கு இந்த காலகட்டத்திலே கொடுத்து அதற்கேற்ற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலையிலே நல்ல ஒரு ஐக்கியத்தையும் அதற்கேற்ற ஜீவியத்திற்குள்ளான அன்பின் காரியங்களிலே உம்முடைய சத்தியத்துக்குள்ளாகவும் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்தும். இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நின்று உமக்கேற்றபடி சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் எங்களுடைய குணலட்சணங்கள் அனைத்தையும் உமக்கேற்றபடி உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு உத்தமமாய் வந்து நிற்பதற்கு ஏற்ற மனப்பக்குவத்திற்குரிய கிரியைகளையும் நாங்கள் காட்டுவதற்கு அன்பினாலே எல்லா விஷயத்திலும் கிறிஸ்துவோடு இணைந்து சகோதர அன்பிலே கணுக்களாக இணைக்கப்பட்டு வளர்வதிலே இந்த ஒரு புரோஜனமுள்ள இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உடைய சமாதானம் இறக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு சில சூழ்நிலைகளின் காரணமாக வர முடியாத இதில் கலந்து கொள்ள முடியாத இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் முழு விடுதலையை கொடுத்து இந்த சத்தியத்திற்குள்ளான விடுதலையிலும் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய ஓட்டத்திலே முடிவு நிலை நிற்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தரல வேண்டும் என்றும் இடத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உடைய சமாதானம் இறக்கமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இவையாவையும் உடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம். எங்கள் பிதாவே தேவனே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர் சிஸ்டர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சகோதரி